சோ இதனால தான் காலதாமதம் ஆச்சு. இதெல்லாம் அப்ப விடுதலைக்கு முன்னாடியே பண்ணிருக்க வேண்டியது. ஆமாமா. ஓகே. ஆனா இப்பயும் அப்படியே டாக்ஸ் அப்படியே தான் இருக்கு. ப்ராசஸ் போயிட்டு தான் இருக்கு. ஜூன், ஜூலைல ஆரம்பிச்சிடுவோமே. அடடா! இப்ப நீங்க போகும்போது உங்களுக்கு சாங் காமிக்கிற மாதிரி எக்ஸ்ட்ராடினரி சாங். ஓகே. சாங்கே வர இது ஆரம்பிச்சு. வரலாம். அ அ இது வந்து ஒரு நான் சொல்லக்கூடாது. ஏன்னா டைரக்டர் நாலேஜ்ல நான் சொல்லக்கூடாது. ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா பண்ணியிருக்காங்க. ஓகே. ஜி.வி. பிரகாசும் டைரக்டர். சரி. அது லிரிக் ரைட்டர் யாருன்னு கேட்கற அளவுக்கு அந்த லிரிக். ஆ, ஆ. யார் இந்த லிரிக் ரைட்டர்னு இன்னும் டைரக்டர்ட்ட கேட்கல. இந்த இன்னைக்கோ நாளைக்கோ பார்த்தா கேட்பேன். தம்பி அந்த வார்த்தைலாம் பிரமாதமா இந்த மாதிரி புது புது வார்த்தைகள்லாம் அதாவது ஒரு 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 ஊறுகாய் இருக்குன்னு வச்சா அந்த ஊறுகாய் வந்து நாளாக ஆக சுவை நல்லா இருக்கும். அந்த மாதிரி வார்த்தைகள். அது அது வந்து எந்த புதையில இருந்து எடுத்தாங்கன்னு தெரியல. அப்படி எடுத்திருக்காங்க வார்த்தை. ஓகே, ஓகே. ஒரு நல்ல உண்மையிலே சூர்யா சார் ஃபேன்ஸ்க்கு ஒரு நல்ல அப்டேட்டா இருக்கும். ஆடி வசல் ஜூலை ஆரம்பிக்க போகுது. ஒரு 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 வாரத்துக்கு முன்னாடி வெற்றிமாறன் தம்பி பார்த்திருக்கும்போது ஒரு 25 நிமிஷம் சொன்னார். தம்பி இது ஒண்ணே போதும்பா. அது போதும்பான்ட்டேன். அந்த 25 நிமிஷம் படம் பார்த்தாலுமே ஜனங்க பிச்சு உதறும். அப்படி ஒரு ஸ்கிரீன் பிளே, அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. ஓகே, ஓகே, ஓகே. சோ ஹோப்ஃபுல்லி சார் சீக்கிரம் அழகா அந்த படத்தை முடிச்சு கொடுத்துருங்க சார். ரொம்ப இது பண்ணாம. உலக தமிழர்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு அதாவது அவர்கள் ஒரு அங்கீகாரம். அவங்களுக்கு வந்து ஒரு அத்தியாயம். அவங்களுக்கு வந்து ஒரு தொடர் கல்ச்சர் கலாச்சாரம் நிற்கும். நிச்சயமா, நிச்சயமா சார். சூப்பர் சார்.